வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆனந்த விநாயகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம். இவ்வாலயம் ஜம்புலிங்கம் மெயின் ரோட், சித்தரஞ்சன் காலனி, அதாவது GKM காலனி, சென்னை 82 என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் கோதை நாச்சியாரின் திருவுருவ சித்திர படம் வைத்து பூஜைகள் புரிகின்றனர். பக்தர்கள் விடிகாலையில் பஜனைகள் புரிந்து கொண்டு வீதி உலா வந்து ஆலயத்தின் உள்ளே சென்று திருப்பாவை பாராயணம் புரிகின்றனர். குறிப்பாக பெண் பக்தர்கள் திருப்பாவை பாராயணம் மிக விசேஷமாக புரிகின்றனர். இக்கோவிலில் உள்ள விநாயக பெருமான் 50 ஆண்டுகளுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று கூறுகின்றனர். பெருமாள் திருவுருவச் சிலை 18 வருடங்களுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கருடர் இங்கு பெருமாளின் எதிரே சேவை சாதிக்கின்றார். இங்கு காணப்படும் பெருமாளின் திருவுருவச் சிலை திருப்பதியில் உள்ள பெருமாளின் திருவுருவச் சிலை போன்று காணப்படுகின்றது. நம் திருக்கோவில் பிரதான சுவாமி ஆனந்த கணபதி. ஆனந்த கணபதி தான் முதல்ல பிரதானம், ரெண்டாவது பெருமாள். அதில் விநாயகப் பெருமாள் நம்ம வைணவத்தில் எக்ஸைன் என்று சொல்றது, சைவத்தில் விநாயகப் பெருமாள் அப்படின்ற குறிப்பிடப்படுகின்றன. இவ்வாலயத்தில் முதலில் ஆனந்த கணபதி பிரதானம், இரண்டாவது பெருமாள். இங்கு சங்கடஹர சதுர்த்தி மிகவும் விசேஷம். அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு பூஜைகள் அன்று நடைபெறும். ஸ்ரீ ஆனந்த கணபதி சமேத ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். எம்பெருமான் ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி நாச்சார், பூமி நாச்சார், ஸ்ரீனிவாச பெருமாள். இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 5 மணிக்கு கரிகோலம், அங்குரார்ப்பணம், வாஸ்து ஹோமம். அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு சைனாதிவாசம் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் இந்த சம்ரோசத்தை கலந்து சீனிவாச பெருமாளை அணுகுமுறையாக கிடைவேன். பக்தர்கள் ஒரு விண்ணப்பம், இன்றைய தினம் சைனாதிவாசத்துக்கு வாசனையான மலர்கள் அவருக்கு சைனவாசம் பண்ணும்போது உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் எடுத்து சுவாமி போடலாம். உதிரி புஷ்பங்கள், வாசனையான மலர்கள் உதிரி புஷ்பங்கள். அதுக்கடுத்து மறுநாள் நாளைய தினம் 6 மணிக்கு கோபூஜை, விஸ்வரூப சேவை. அதை தொடர்ந்து 8 மணிக்கு மகாசாந்தி ஹோமம். பெருமாளுக்கு திருமஞ்சனம், அப்போதான் சம்பரோஷம் நடைபெறும். அதை முடிஞ்சு சுவாமிக்கு சிறிய திருக்கல்யாணம் முடிஞ்சது அலங்காரம், சுவாமி ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்படுகின்றோம். நாளை சாயந்தரம் 5 மணிக்கு பிரம்மாண்டமான புது ஆபரணத்தோட எம்பெருமான் சீனிவாச பெருமாள் சித்திரணி காலனி, வஉசி தெரு, திருவள்ளூர் தெரு, 17வது தெரு 16வது தெருக்கு சுவாமி ஆலயத்தில் சேரும். பக்தர்கள் அனைவரும் ஆலயத்தில் அர்ச்சனை செய்து சுவாமிக்கு வழிபடுமாக இத்திருக்கோயில் சார்பாக கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
வைகுண்ட ஏகாதசி இங்கு மிகவும் விசேஷம். காலை 4 மணிக்கு கோபூஜையுடன் சுவாமி புறப்பாடு, மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் என மிக விசேஷமாக நடைபெறும். பாலமுருகர் சன்னதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கருவறையின் வலதுபுறத்தில் ஸ்ரீதேவி, பூமிதேவி, பெருமாள், உடையவர் ராமானுஜர் ஆகியோரின் உற்சவ சிலைகள் காணப்படுகின்றது. சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் சன்னதி சுவாதி நட்சத்திரம் அன்று காலை 9 மணிக்கு நரசிம்மர் ஹோமம் நடைபெறும். மூலவருக்கு திருமஞ்சனம், அலங்காரம், பூர்ணஹாத்தி ஆகியவை இங்கு சிறப்பாக நடைபெறும். பரிவார தெய்வங்கள் நவக்கிரகங்கள் மற்றும் நவசக்தி துர்கை. இங்கு நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி காணப்படுகின்றது. நவசக்தி துர்கைக்கும் தனி சன்னதி காணப்படுகின்றது. ஆஞ்சநேயர் இங்கு விசேஷம். அனுமன் ஜெயந்தி விசேஷமாக நடைபெறும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு மற்றும் பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. உற்சவர் சிலைகளை புதுப்பித்து அந்த சிலைகளுக்கு ஹோமங்கள், பூஜைகள் புரிந்து மாட வீதியில் சிலைகளை வலம் வரச் செய்து ஆலயத்தின் உள்ளே நிறுவுகின்றனர். திகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் சிலைகளையா பருந்திய ஞானத்தில் வன்மனா எடுத்தெடுத்த எங்கள் அருந்தமும் ராமானு அடைபவருக்கு ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக சமேத ஆனந்த கணபதி சமேத ஸ்ரீதேவி பூதேவி சீனிவாச பெருமாள் திருக்கோவில் தேவஸ்தானம். நம் திருக்கோவில் இன்றைய தினம் ஸ்ரீதேவி பூதேவி உற்சவமூர்த்தி சீனிவாச பெருமாளுக்கு அங்குரார்ப்பணம் நிகழ்ச்சி நடந்து நாளை தினம் 23/12/2025 செவ்வாய்க்கிழமை நாளை தினம் காலை 6 மணிக்கு விஸ்வரூப சேவை எம்பெருமானுக்கு, காலை 8 மணிக்கு மகாசாந்தி ஹோமம், அதை தொடர்ந்து திருமஞ்சனம் மகா சம்ரோசம் நடைபெறுது. அது முடிஞ்சு நாளை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் முன்னிட்டு சுவாமி புது ஆபரணத்தோட சுவாமி புறப்பாடு, சின்ன மாடுவதி புறப்பாடு, இந்த சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சி புது ஊர் எழுந்துள்ளார்.
மார்ச் மாதம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹோமம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். கல்விக்காக நடைபெறும் சிறப்பு ஹோமம். மே மாதம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் ராமானுஜர் ஜெயந்தி நடைபெறும். ராமானுஜர் உற்சவம் சாற்று முறை மிக சிறப்பாக நடைபெறும். தொடர்ந்து கந்தவொடி உற்சவம் மிக விசேஷமாக நடைபெறும். ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராமர் புறப்பாடு நடைபெறும். ஆலயத்தில் வருஷம் உற்சவம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் உபயம் செய்யலாம். அந்த உபயத்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கட்டணை. ஜனவரி மாத பூஜைக்கு அது அபிஷேகம் விநாயகர் பெருமாள் தான். வைகுண்ட ஏகாதசி நம்ம திருக்கோவில் விசேஷமான 4 மணிக்கு கோ பூஜையுடைய சுவாமி புறப்பாடு சின்னமாடுவது. வைகுண்ட ஏகாதசிக்கு மூலவருக்கு சிறப்பு அலங்காரம். அதை தொடர்ந்து மார்கழி மாதத்தில் கருட சேவை விசேஷமானது. இந்த கருட சேவை பார்த்தீங்கன்னா 10/1/2026 நம் திருக்கோவில் கருட சேவை நடைபெறும். கருவறையின் இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுகின்றன. இருவரின் மத்தியில் ஸ்ரீனிவாச பெருமாள் மலர் அலங்காரம் திருமணிட்டு கொண்டு பட்டாடை அணிந்து மிக கம்பீரமாக காட்சி தருகிறார். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் அருள்மிகு ஆனந்த விநாயகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.